நம்முடைய தோழமை இயக்கங்களை சேர்ந்தவங்களும் இந்த மேடைகளில் இருக்காங்க. நம்மோட இந்த ஒற்றுமைதான் பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. என்னடா எத்தனை சதி செஞ்சாலும், எவ்வளவு குழப்பம் ஏற்படுத்தினாலும், எப்படிப்பட்ட போலி செய்திகள் எல்லாம் பரப்புனாலும், இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்களன்னு வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறதோட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களுக்கு கம்யூனிஸ்டுகள் மேல திடீர்னு பாசம், குபீர் பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு. அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா? பேசுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த இயக்கம்தான் இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள். திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அதை பற்றி கொள்கைகளை பற்றி தெரியாத பழனிசாமி அவர்கள் விரக்தியில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்காக நம்மோட கூட்டணி தலைவர்களை மோசமா, மிக மிக மோசமா கொச்சைப்படுத்துறாங்க. நான் கேட்க விரும்பும்போது, கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட நீங்க என்ன அதிகம் தியாகம் செஞ்சிட்டீங்களா? நம்முடைய எழுச்சி தலைவர் திருமாவளவனை விட நீங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டீங்களா? இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை விட எதிலையாவது ஒரு இடத்துல நாங்க மிஞ்சி தியாகம் பண்ணிருக்கணும் உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள். அவங்களுக்கு இருக்கிறது மக்கள் மீதான உண்மையான அக்கறை இல்லை, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அக்கறை அவங்களுக்கு இல்லை. அதனுடைய நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. பொழுதுவாரை தூற்றி அவதூறுகளை பரப்பி நம்ம கூட்டணி தலைவர்களை கலங்கப்படுத்தணும், எப்படியாவது கூட்டணியில விரிசல் ஏற்படுத்தணும் என்கிற மலிவான நோக்கத்தோடு இன்னைக்கு கலஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க கூட்டணியில் இருக்கோம். கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை, விமர்சனங்களை வைக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒருபோதும் தவறியது கிடையாது. நாங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளை என்றைக்கும் புறக்கணித்தது கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கிறோம், விவாதிக்கிறோம், பலவற்றை உடன்படுகிறோம், அதுக்கான தீர்வை முன்னெடுக்கிறோம். இதுதான் ஜனநாயகம். அதனாலதான் தோழமை புரிதலோடு எங்களுடைய கூட்டணி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.